அனைவருக்கும் வணக்கம். இன்று காப்பீடு என்றால் என்ன என்று பார்க்கப் போகிறோம். காப்பீடு என்பது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகள் அல்லது சேதங்களுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்கும் ஒரு நிதி ஏற்பாடாகும். விபத்துக்கள், உடல்நலப் பிரச்சினைகள், சொத்து சேதம் அல்லது பொறுப்பு போன்ற குறிப்பிட்ட அபாயங்களுக்கு எதிராக காப்பீட்டு நிறுவனத்திற்கு பிரீமியம் செலுத்துவதை இது பொதுவாக உள்ளடக்குகிறது. காப்பீடு செய்யப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டால் காப்பீட்டு நிறுவனம் பாலிசியின் விதிமுறைகளின்படி பாலிசிதாரருக்கு இழப்பீடு அளிக்கிறது. இது தனிநபர்களுக்கும் வணிகங்களுக்கும் ஆபத்தை நிர்வகிக்க உதவுகிறது மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளின் நிதி தாக்கத்தை குறைக்கிறது. நாம் ஏன் காப்பீடு செய்ய வேண்டும்? பல காரணங்களுக்காக காப்பீடு செய்வது முக்கியம். 1. நிதி பாதுகாப்பு. எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு எதிராக காப்பீடு நிதி பாதுகாப்பை வழங்குகிறது. விபத்துக்கள், நோய்கள், சொத்து சேதம் மற்றும் சட்ட பொறுப்புகள் தொடர்பான செலவுகளை ஈடுகட்ட உதவுகிறது. 2. மன அமைதி. உங்களிடம் காப்பீட்டு கவரேஜ் இருப்பதை அறிவது மன அழுத்தத்தையும் சாத்தியமான அபாயங்களை பற்றிய கவலையையும் குறைக்கலாம். இது உங்கள் வாழ்க்கையின் மற்ற அம்சங்களில் கவனம் செலுத்த அனுமதிக்கிறது. 3. இடர் மேலாண்மை. சிறந்த திட்டமிடல் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அனுமதிக்கும். எதிர்பாராத சூழ்நிலைகளுடன் தொடர்புடைய நிதி அபாயங்களை நிர்வகிக்க காப்பீடு உதவுகிறது. 4. இணங்குதல். வாகனம் அல்லது உடல்நலக் காப்பீடு போன்ற சில வகையான காப்பீடுகள் சட்டப்பூர்வமாக தேவைப்படலாம். இது தனிநபர்கள் பாதுகாக்கப்படுவதையும் பொறுப்பாக இருப்பதையும் உறுதிப்படுத்துகிறது. 5. வளங்களுக்கான அணுகல். காப்பீடு வைத்திருப்பது அதிக செலவுகள் இல்லாமல் சுகாதார சேவைகள், பழுதுபார்ப்பு அல்லது மாற்றீடுகள் போன்ற தேவையான ஆதாரங்களுக்கான அணுகலை வழங்க முடியும். 6. மீட்புக்கான ஆதரவு. இழப்பு ஏற்பட்டால் காப்பீடு மீட்டெடுப்பை எளிதாக்குகிறது. தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையை விரைவாக மீண்டும் கட்டமைக்க உதவுகிறது. ஒட்டுமொத்தமாக காப்பீடு ஒரு பாதுகாப்பு வலையாக செயல்படுகிறது. தனிநபர்கள் மற்றும் குடும்பங்கள் மீதான பாதகமான நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க உதவுகிறது. முடிவில், நிதி பாதுகாப்பையும் மன அமைதியையும் வழங்கும் முக்கியமான பாதுகாப்பு வலையாக காப்பீடு செயல்படுகிறது. எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு எதிராக அது தனிப்பட்ட சொத்துக்களை பாதுகாப்பதாக இருந்தாலும், உடல்நல அபாயங்களை நிர்வகிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டத் தேவைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்தல், போதுமான காப்பீட்டுத் தொகை இருப்பது அவசியம். சாத்தியமான நிதிச் சுமைகளை தணித்தல். காப்பீட்டில் முதலீடு செய்வதன் மூலம் தனிநபர்களும் வணிகங்களும் பாதுகாக்க முடியும் அவர்களின் எதிர்காலம். ஆதரவு. நன்றி. நெருக்கடி காலங்களில் மீட்பு மற்றும் நிச்சயமற்ற நிலைகளுக்கு மத்தியில் நிலைத்தன்மையை பராமரிக்க. இறுதியில், காப்பீடு தனிநபர்களுக்கு வாழ்க்கையின் சவால்களை நம்பிக்கையுடன் தெரிந்து கொள்ள அதிகாரம் அளிக்கிறது. காப்பீட்டின் கீழ் வரும் பலன்கள் மற்றும் கூடுதல் தகவல்களை பெற எங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யும்.